ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். 3 minutes ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு அந்த வீடியோ இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு அவர் போட்ட கமெண்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த சப்ஸ்கிரைபர் பேர் பிரவீன்குமார். அவங்க கேட்டிருக்காரு, 3 minutes ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணியிருந்தோம். இந்த ஒரு அப்லோட் பண்ணி சொல்லியிருந்தோம். அதுக்கு அந்த வீடியோ இந்த வீடியோ. வாங்க டேரக்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். இது நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கான வீடியோ, ஓகேவா? அவர் கேட்ட கேள்விக்கான பதில் வீடியோ, ஓகேவா? இப்போ நம்ம நிஃப்டியை ஓப்பன் பண்ணிக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ ஆம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவையே. எந்த வித பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க டேரக்ட் வீடியோவில் போகலாம். ஹலோ கைஸ், ஃபஸ்ட்டு நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணக்கூடியது 3 minute பேஸ் பண்ணி எப்படி ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டே கேன் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் பெஸ்ட் பார்க்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பெஸ்ட் எவ்வளவு? 26,146. ஓகே, அதேமாரி இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் பார்க்கணும். இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் நம்ம கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் அளவு 26,155. அதாவது நேற்றையோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போனா நம்ம கால் செல் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேவா? நம்ம எடுக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி எடுக்கணும்னா, இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? 26,155. அப்போனா இதுக்கு ரவுண்ட் ஃபிகர் பார்க்கணும். இதுக்கு ஒரு ரவுண்ட் ஃபிகர் 26,200. அப்படின்னா நம்ம 26,200 கால் ப்ரைஸ் 26,200 கால் ப்ரைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம பண்ணக்கூடிய 26,200 கால் ப்ரைஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம 3 minute சார்ட்டை மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம 3 minute பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம், ஓகேவா? இதுக்கு நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். இஎம்ஐ டூல் யூஸ் பண்ண போகிறோம். 2 இஎம்ஐ யூஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம், அதை பற்றி ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. அதான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு 2 இண்டிகேட்டர் ஆன் பண்ணணும். இஎம்ஏ 2 இஎம்ஐ யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இஎம்ஐ லென்த்தில் 3 வச்சுக்கோங்க. க்ளோஸுக்கு பதிலாக நம்ம லோ ப்ரைஸை மாற்றிக்கணும். ஏன் லோ வைக்கிறோம்னா, நம்ம எப்போயுமே சப்போர்ட்டில் பை பண்ண போகிறோம். சப்போர்ட் எங்கே இருக்கும்? லோ ப்ரைஸில் இருக்கும். அதான் லோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கலரை மாற்றிக்கலாம். க்ரீன் கலர் வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு இண்டிகேட்டர் இஎம்ஐ இண்டிகேட்டர் லென்த்து 20 போட்டுக்கோங்க. க்ளோஸுக்கு பண்ண லோவை மாற்றிக்கோங்க. இப்போ இது ரெட் கலர் மாற்றிக்கிறோம், ஓகேவா? இப்போ கான்செப்ட் என்னென்னா, இந்த 20 இஎம்ஏ 3 இஎம்ஏ கிராஸ் பண்ணிச்சுன்னா நம்ம அடுத்த கண்ணில் என்ட்ரி எடுத்துடணும், ஓகேவா? அது கிராஸ் ஆன உடனே, ஓகேவா? சப்போஸ் கிராஸ் ஆகி மேலே போய் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. எப்போ கிராஸ் ஆகுதோ அப்போ தான் என்ட்ரி எடுத்துடணும். என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் என்ட்ரி எடுத்துக்க வேண்டியது 5 கேண்டில் டார்கெட். இதுதான் கான்செப்ட், ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி 2ஆம் தேதி, ஓகேவா? நாள் நோட் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணி மேலே இருக்கணும், அப்போனா தான் என்ட்ரி. நீங்கள் 2 அழகாக பாருங்க. ஃபஸ்ட்டு கேண்டிலே பாருங்கள், நான் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேண்டிலே இந்த 20 இஎம்ஏ 3 இஎம்ஏ கிராஸ் பண்ணி மேலே வச்சு க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போனா உடனே நமக்கு 9:15 கேண்டிலே நமக்கு 20 இஎம்ஏ 3 இஎம்ஏ கிராஸ் பண்ணி மேலே வச்சுட்டேன். அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். இதுக்கு அடுத்த கேண்டில்னா இந்த கேண்டில் 9-14 கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். 9-14 கேண்டில் 73 நம்ம என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் நம்ம எடுத்த கேண்டில் 5ஆவது கேண்டில், ஓகேவா? இப்போ நம்ம எடுத்த கேண்டில் இந்த இருக்குது 1, இது 2, இது 3, இது 4, இது 5ஆவது கேண்டில். 5ஆவது கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸில் க்ளோஸ் பண்ணிக்கணும். இது 5ஆவது கேண்டில், ஓகேவா? க்ளோஸ் பண்ணியாச்சு. அழகாக நம்ம என்ட்ரி கிடச்சிருப்பாங்க. அழகாக நம்ம 9-14 கேண்டிலே கிடச்சிருச்சு என்ட்ரி. 73 என்ட்ரி எடுத்துருக்கோம்.
நம்ம டார்கெட் வந்து நம்ம எடுத்த கேண்டில் 5ஆவது கேண்டில் டார்கெட்டும் கரெக்டாக பாருங்க 98. அழகாக ஒரு 25 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. இப்போ தான் 3 மினிட் பேஸ் பண்ணி ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து இஎம்ஐ யூஸ் பண்ணி இதை நம்ம கடைசி செக் பண்ணி பார்ப்போமா எப்படி ஒர்க் ஆகி பார்ப்போம். மார்க்கெட் வாங்க அது வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருமாங்க. கராசை எப்போ வந்து 20 EMA 3 EMA கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ நல்ல மூவ்மெண்டம் கொடுத்துட்டோமாங்க. நம்ம எப்போயுமே கான்செப்ட் வந்து கிராஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு எண்டி எடுத்துருங்க. நம்ம டார்கெட் நம்ம எடுத்த கேண்டிலேருந்து 5ஆவது கேண்டில் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சப்போஸ் மார்க்கெட் எப்போ ரிவர்சல் ஆகலாம், அதுக்குள்ள ப்ராஃபிட் மேக் பண்ணிடணும். நம்ம பண்ணப்போ ஸ்கேல்பிங் கேட்டிங்கன்னா ஓகேவா? வாங்க அழகாக நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டேன். வாங்க எப்போ 20 EMA 3 EMA கிராஸ் பண்ணணும் நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டேன். இப்போ நல்ல மொமெண்டம் இன்றைக்கி நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டேன். அகைன் பாருங்கள் இந்த 20 EMA டச் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் மேலே ஏறிட்டேன். ஓகேவா? ஏன்னா இந்த வந்து இஎம்ஐ வந்து மோஸ்ட்லி சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். மேலே இருக்கும்போது கீழே வந்துச்சுன்னா அது சப்போர்ட் ஆக்ட் ஆகும், கீழே இருக்கும்போது மேலே போச்சுன்னா அது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்கள் இது வந்து கரெக்டாக இருந்தது சப்போர்ட் ஆக்ட் ஆகி மறுபடியும் அந்த லெவல் கரெக்டாக டச் பண்ணிட்டு அங்கேருந்து மேலே ஏறிக்காமாங்க. அகைன் மறுபடியும் மேலே ஏறிட்டேன். அகைன் மறுபடியும் அந்த 20 EMA டச் பண்ணிட்டு அது 3 EMA 20 EMA டச் பண்ணாமல் தான் நம்ம என்ட்ரி வாங்க. அழகாக டச் பண்ணிட்டு அழகாக மறுபடியும் ஒரு புட் பேக்கெட்டு மேலே ஏறிட்டேன். அழகாக அந்த கேண்டில் டச் பண்ணிட்டு அழகாக மேலே ஏறிட்டேன். அகைன் மறுபடியும் கீழே டச் பண்ணிட்டு மறுபடியும் அகைன் ஏறிட்டு மறுபடியும் டச் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் ஏறியிருக்கேன். இப்போ பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக உடச்சிட்டு மறுபடியும் கீழே ஒரு ட்ராப் மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஏறிட்டேன். அகைன் பாருங்கள் இந்த 3யும் 20 கிராஸ் பண்ணி கீழே போயிட்டேன். அப்போனா கீழே அப்படி இறங்கிட்டேன். அகைன் பாருங்கள் 20 EMA 3 EMA கிராஸ் பண்ணி மேலே போகுது. இப்படி ஒவ்வொன்றா நீ பார்த்துட்டே வரணும். ஓகேவா? கரெக்டாக மார்க்கெட் மேலே தான் மூவ் ஆகிருக்கு. அழகாக ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.